Hey guys, welcome back to my channel. It's me Rithi. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Class 9 Max Chapter 4 Linear Equation in 2 Variables தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த லெசனோட அவுட்லைன் பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, an equation is of form ax plus, இப்போது இந்த லெசனில் ஜென்ரல் ஃபார்ம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாலே ax plus by plus c is equals to 0, ஓகேவா. வேர் அது என்ன, a b not equal to 0 and a b c எல்லாமே என்னவா இருக்கணும்னா ரியல் நம்பர்ஸாக இருக்கணும், ஓகேவா. இப்போ ஒரு கொஷின் கொடுத்துட்டு ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங், இப்போது எக்ஸசைஸ் 4.1 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷினில் ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் அப்படின்னு கேட்டு இதை கொடுத்துருக்காங்க. ஆனால் சில இதை ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன கேட்பாங்கன்னா, இந்த கொஷின் கொடுத்துட்டு ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் இன் ஜென்ரல் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இன் ஜென்ரல் ஃபார்ம் அப்படின்னா நம்ம டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் ஜென்ரல் ஃபார்ம்னு கேட்டாங்கன்னா இன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ற ஃபார்மில் எடுத்து தான் எழுதணுமா, ஓகேவா. இது செம்ம ஈஸி தான், இது புரிஞ்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் என்ன ஃபார்மில் இருக்கும்னா இந்த ஃபார்மில் தான் இருக்கும், ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0, அவ்வளோதான். இதை நம்ம கொஷனில் ஜென்ரல் ஃபார்ம்னு கேட்டாங்க அப்படின்னாலும் இதே தான், ஜென்ரல் ஃபார்ம்னா இதுதான், ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம எக்ஸசைஸ்குள்ளே போயிடலாமா. அதுக்கு முன்னாடி நான் இன்னும் 2 பாயிண்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், ஓகேவா. என்னன்னா ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இருக்குல்ல, லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள் ஹாவ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். என்னது, இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ், ஓகேவா. இப்போது லீனியர் ஈக்குவேஷன் இன் 1 வேரியபிள் இருக்குது, ஆனால் லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள் இருக்கு இல்லையா, அதில் என்ன, அதுக்கு எவ்வளோ சொல்யூஷன் இருக்கும். இப்போ ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இன்ட்டு இது சூஸில் கேட்பாங்க, அசெஷன் அண்ட் ரீசன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், மேபி கொஷின் ஆன்சர்ஸில் கூட எதையோ லைக் ஒரு மெத்தடில் கேட்டாங்க 2 வேரியபிள், ஓகேவா. ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிளுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்கும்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெயின் கீவேர்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த லெசனுடையது. ஃபஸ்ட்டு சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இப்போ சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா. என்னதுன்னா, லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள் ஹாவ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன், அதாவது நிறைய சொல்யூஷன் இருக்கும். நீங்கள் என்ன நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணாலுமே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிட்டே இருக்கும் அப்படின்றது தான் இதோடைய அர்த்தம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா எவ்ரி பாயிண்ட் ஆன் த கிராஃப் இருக்கு, ஓகேவா. ஒரு கிராஃபில் every point on a graph of a linear equation in 2 variable, ஒரு linear equation in 2 variable இருக்கு இல்லையா, அதில் every point ஒரு கிராஃபில் அதில் எவ்வளோ பாயிண்ட் இருக்கோ அது is a solution of the linear equation. அது எல்லாமே அந்த லீனியர் ஈக்குவேஷனோட சொல்யூஷன், ஓகேவா. இப்போது இதில் ஒரு 2 நம்பர் இந்த லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள் இருக்குல்ல, அதுக்கு 2 பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அதுக்கு நடுவில் இருக்க எல்லா அந்த குட்டி குட்டி லைனுமே எல்லா பாயிண்ட்டுமே இந்த கிராஃபில் இருக்க எல்லா பாயிண்ட்டுமே என்னது ஒரு சொல்யூஷன். எதுக்கு சொல்யூஷன் அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா அந்த லீனியர் ஈக்குவேஷன், அதோடைய சொல்யூஷன் தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. இப்போது இங்கே 2, சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இங்கே 2ன்னு எடுத்துக்கிறோம், இங்கே 4ன்னு எடுத்துக்கிறோன்னா நடுவில் இது இல்லை, பட் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இங்கே நடுவில் நிறைய லைன்ஸ் இருக்குமா, இந்த லைன் எல்லாம் எதோடைய சொல்யூஷன் 2, 4 அப்படின்ற ஒரு லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள் இருக்குல்லையா அதோடைய சொல்யூஷன். இது ஆக்சுவலி இதுவே கிடையாது, ஆனால் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி கிராஃபில் இருந்து இப்படி தான்
வரும் அப்படின்னு நமக்கு வந்து தேர்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து இப்போ நம்ம டைரெக்டாக எக்ஸசைஸ்குள்ளே போயிடலாம். ஏன்னா நான் சொல்ல வேண்டிய அந்த 3 இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டுமே நான் வந்து சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 4.1. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன? ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் ax plus by plus c is equals to 0 and indicate the value of a, b and c in each case அப்படின்னு இருக்காங்க. என்னதுன்னா ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன். ஃபாலோயிங் ஈக்குவேஷன் அந்த கொஷின். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்னது? 2x plus 3y equal to 4.37. ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட் சம். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இதை வந்து ax plus by plus c அப்படின்ற ஃபார்மில் எழுதிட்டு ஏபிசியை வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுன்னு செம ஈஸி. இந்த பாயிண்ட் வரும். ஸோ இப்படி இருக்குன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே எழுதிக்கலாம். 2x plus 3y equal to 4.37 அப்படின்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு 2x plus 3y இங்கே இருக்கிறத நம்ம வந்து இந்த சைடு கொண்டு வந்துட்டோன்னா மைனஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் 4.37 ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம வந்து போட்டுக்கணும். ஓகேவா? ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கணும். நம்ம எப்பயுமே நம்மளுடைய லீனியர் ஈக்குவேஷன் எப்படி வரணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸ், நெக்ஸ்ட் ஒரு ஒய், அப்புறமா ஒரு கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு. இங்கே வந்து கான்ஸ்டன்ட் வரணும். கான்ஸ்டன்ட்னால் என்னென்னா வந்து ஜஸ்ட் ஒரு நம்பரை தான் நம்ம கான்ஸ்டன்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? லைக் இப்போ ஒரு இது 4.37 ஆகுது, 1 2 3 4 ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர், அந்த மாதிரி வந்து என்னென்னாலும் இருக்கலாம். பட் ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அதுதான் வந்து இங்கே வரும். ஸோ இந்த ஆர்டரில் தான் வரும். எக்ஸு நெக்ஸ்ட்டு வந்து ஒய், அதுக்கடுத்து ஒரு கான்ஸ்டன்ட், அப்படி தான் வரும் ஈக்குவல் டு 0ன்னு. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இது இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுமா? நெக்ஸ்ட்டு வந்து இங்கே எழுதிக்கணும். கம்பேர் வித் ax plus by plus c is equal to 0 அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ பாருங்களேன், உங்களுக்கு இது சேமாக இருக்கா? இதையும் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம், இந்த நம்பரையும் இதையும் எடுத்துக்கலாம். இப்போது எக்ஸும் காமனாக இருக்கா? ஸோ எக்ஸையும் நம்ம வந்து அடிச்சிட்டா என்ன இருக்கும்? ஏ இருக்குது, 2 இருக்குது. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த மாதிரியே எல்லாத்துக்கும் பார்த்துட்டே வாங்க பார்ப்போம். ஸோ அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். இங்கே எக்ஸ். ஓகேவா? இப்போது நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். எக்ஸும் காமனாக இருக்குது. அப்போது ஏ இருக்க பிளேஸில் வந்து ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 2, நெக்ஸ்ட்டு பிஒய், அங்கே 3y, ஒய்யுமே கரெக்டான பிளேஸில் இருக்குது. அப்போ பியை தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பி என்ன? 3. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 3 அண்ட் சி வந்து என்னது? மைனஸ் 4.37 அப்படின்னு நம்ம வந்து போட்டுருணும். ஓகேவா? அவ்வளோதான். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்து இந்த சம போடணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்னா கொஷின் இருக்கா, அந்த கொஷினை வந்து அப்படியே எழுதிட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வேணால் அந்த ஆரோ சைன் நீங்கள் போட்டாலும் போடலாம், இல்லைனா வந்து அதை அப்படியே கூட எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஆனால் வந்து நமக்கு ஈக்குவல் டுக்கு அந்த சைடில் இருக்க நம்பரை நம்ம இன்னொரு சைடு கொண்டு வரும்போது சைன் சேஞ்ச் ஆகும் இல்லையா? அதனால் நம்ம வந்து மைனஸ் 4.37 கிடச்சிருக்கு. அதை வந்து இப்போ என்ன ஃபார்மில் இருக்குது? இதே மாதிரி ஏஎக்ஸ், இங்கே ஒரு ஏஎக்ஸ் மாதிரி 2x இருக்கா, இங்கே பிஒய்னா இங்கே 3y இருக்கா, அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு ஒரு இது கிடைக்கணும், கான்ஸ்டன்ட். இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் கிடச்சிச்சா, ஈக்குவல் டு 0 கரெக்டாக இருக்குல்ல? இப்போ அந்த மாதிரி கிடச்சோடனே நம்ம வந்து கம்பேர் வித் அப்படின்னு போட்டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுடணும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து எடுத்து எழுதிக்கணும். இந்த மாதிரி வந்து ஏன்னா இப்போது 2x, இங்கே ஏஎக்ஸ் 2xனால் எக்ஸும் காமனாக இருக்கா, ஸோ எடுத்துடலாம். இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க கொஷினில்? நமக்கு ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ. ஸோ ஏவோட வேல்யூ இதில் என்ன? 2. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 2. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் போடணும் இந்த சம் ஃபுல்லாகவே. ஸோ ஈஸியாக தான் இருக்கும்.
நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் வந்து சேம் தான். இந்த இதில் இருக்கிறது ஃபுல்லாமே இதே மாதிரி தான். ஆனால் கொஞ்சம் புரியணும். நம்ம வந்து ஈக்குவல் டூலேருந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு எடுத்துகிட்டு வரும்போது கரெக்டாக சைன்லாம் போடுருமான்னு பார்த்துக்கணும். இல்லை அப்படின்னா அது மட்டும் வந்து கொஞ்சம் சில்லி மிஸ்டேக்னால மார்க் போயிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாமா? அது வந்து எக்ஸ் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு √3y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு √3y அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு இதை வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு போகணுமா? ஃபர்ஸ்ட் எக்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒய்யோட தானே எழுதணும். ஸோ ஒய்யோடது இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டா √3yன்றது என்ன ஆகும்? -√3yன்னு மாறிடும். நெக்ஸ்ட்டு -4 அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு 0. இப்போ வந்து திரும்பி கம்பேர் வித் ax + by + c இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இதில் இருக்கிறதுல அப்படியே எழுதணும். என்னது நீங்கள் எதுவுமே இல்லைன்னா 1 போட்டுடணும். ஓகேவா? நீங்கள் கொஷினில் எக்ஸு கொடுத்துருக்காங்கல்ல, எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க, அப்போனா 1xன்னு கன்சிடர் பண்ணிப்போமா? ஸோ அதனால் இங்கே 1 போடணும். அப்போ a இஸ் ஈக்குவல் டு 1, b இஸ் ஈக்குவல்ஸ் டு -√3 அண்ட் c வந்து என்னது? -4. புரிஞ்சா? இந்த மாதிரி தான் வந்து எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது நமக்கு வந்து இந்த கொஷினில் எக்ஸு கொடுத்துருக்காங்க, ஆனால் எக்ஸுக்கு முன்னாடி வந்து நம்பர் கொடுக்கல. அப்படின்ற கேஸில் நம்ம 1ன்னு நம்ம எடுத்துக்கிறோமா? ஆனால் இதுவே வந்து இப்போது எங்கே அது வருதா? இல்லை, இந்த கொஷினில் வரல, நமக்கு வரும், நான் அப்போ சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு ஒன் என்னது? 4 ஈக்குவல் டு 5x - 3y. இப்போது 4 ஈக்குவல் டு 5x - 3y. இப்போ என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையுமே இந்த சைடு கொண்டு வந்துடணும். ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ, ஸோ -5x -3y இந்த சைடு வந்தால் +3y + 4 இஸ் ஈக்குவல் டு 0. திரும்பி வந்து கம்பேர் வித் அது போட்டு ax + by + c இஸ் ஈக்குவல் டு 0 அது அப்படியே எழுதிட்டு நெக்ஸ்ட்டு a வேல்யூ என்னது? இங்கே -5, பியோட வேல்யூ என்னது? 3, சியோட வேல்யூ 4. அவ்வளோதான், இந்த மாதிரி எழுதிக்கணும். இதில் வந்து என்ன டிஃபிகல்ட்டில்? எல்லாமே ஈஸியாக தானே இருக்குது. ஸோ மீதி சம் எல்லாமே நீங்களே போட்டுருங்க, அது வந்து ஓன் தான். அப்படி ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சம் போடலாம் நம்ம. 5th சம். 4th சம் வந்து ஹோம் ஒர்க். ஓகேவா? 5th சம்மில் தான் வந்து நான் சொன்னேன்ல அந்த இது இருக்குது ஃபார்மெட்டு. ஸோ அதுக்காக நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, 5th ஒன் வந்து 2x + 3 இஸ் ஈக்குவல் டு 0 இப்படி இருக்கா? இதில் y எங்கே? y இல்லை. ஸோ நம்மளே வந்து yயை எடுத்துகிட்டு வரணும். 2x + 3 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படியே ஃபஸ்ட்டு போட்டுடணும். நெக்ஸ்ட்டு y இல்லை இல்லையா? அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா 2x + y இல்லாததுக்காக 0yன்னு எடுத்துக்கணும். அங்கே நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. எக்ஸுன்றது நமக்கு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, ஆனால் அதோடைய நம்பர் தான் நமக்கு கொடுக்கல. வெறும் எக்ஸ்னால் நம்ம என்ன எடுத்துக்கணும்? 1ன்னு எடுத்துக்கணும். ஆனால் இதில் ஒய்ன்றது நமக்கு தரவே இல்லை. ஒய்ன்றது தரலன்றதுனால நம்ம 0yன்னு எடுக்கிறோம். ஓகேவா? அதுக்கடுத்து +3 அப்படியே போட்டு ஈக்குவல் டு 0ன்னு போடுறோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கம்பேர், அவ்வளோதான். நமக்கு வந்து எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அங்கே அந்த பட்சத்தில் நம்ம 0 அப்படின்னு போட்டு, என்ன எக்ஸு கொடுக்கலன்னா 0xன்னு எடுத்துக்கணும், ஒய் கொடுக்கலன்னா வந்து 0yன்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி கான்ஸ்டன்ட் கொடுக்கலனாலும் 0ன்னு எடுத்துக்கலாம். திரும்பி கம்பேர் வித்துன்னு போட்டு
a ஈக்குவல் டு 2 b ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு c இஸ் ஈக்குவல் டு 3. அவ்வளோதான். இந்த சம் வந்து ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் கைஸ் போடணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் வந்து ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இன் 2 வேரியபிள்ஸ் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு -5 அப்படின்னு போட்டிருக்காங்களா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -5னா திரும்பி அந்த ஏஎக்ஸ் அதே மெத்தட் தான். ஏஎக்ஸ் ப்ளஸ் இதில் வந்து இப்படியே எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டே கம்பேர் வித்லாம் வேண்டாம். ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டு எக்ஸ் -5 இந்த சைடு கொண்டு வந்துட்டா +5 ஈக்குவல் டு 0. இங்கே ஒய் எங்கே இல்லை. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 0y ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள். அந்த ஃபார்மில் கொண்டு வந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவல் இந்த இருக்கா, இதை வந்து நம்ம இந்த சைடு கொண்டு போயிட்டு ஈக்குவல் டு 0வாக வர வச்சுக்கணும். அதுக்கடுத்து என்ன இது இல்லையோ, இப்போ ஒய் இல்லையா, ஸோ ஒய்க்கு வந்து நம்ம 0 போட்டுடணும். அவ்வளோதான். அந்த மாதிரி வந்து எதுக்கு இல்லையோ அதுக்கு நம்ம 0 போட்டுக்கலாம். இதுக்கு கம்பேர் வித்லாம் போடலாம். வெறும் வந்து ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னு மட்டும் போடலாம். ஓகேவா கைஸ்? நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சம் போடுறேன். இதில் மொத்தம் 4 சம் இருக்குது. ஸோ நான் 2 சம் போடுறேன், நீங்கள் 2 சம் போடுங்க. செகண்ட் சம் வந்து ஒய் ஈக்குவல்ஸ் டு 2 அப்படின்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னு எழுதிட்டுமா? நெக்ஸ்ட் வந்து ஒய் -2 ஈக்குவல் டு 0. +2 இன்சைடு போயிடுச்சுன்னா -2 ஆகிடுமா? ஸோ -2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ என்னது 0x ப்ளஸ் 1y இல்லைனா வெறும் y மட்டும் போட்டுக்கலாம். -2 இஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். ஓகேவா? மீதி இருக்க 2 சம்மையுமே வந்து நீங்கள் போட்டுருங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்ப்போமா? தேர்ட் ஒன் என்னது? எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் இன் லீனியர் ஈக்குவேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் ax plus by plus c is equal to 0 and indicate the value of a, b, c. ஓ அதே தான், சேம் தான். தேர்ட் ஒன் இது வந்து எங்கள் கிளாஸ் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து புக்கில் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்க்கு இன்னும் கொஞ்சம் சம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. பிகாஸ் வந்து ஆடி ஷர்மாவில் இருக்க கொஷின்ஸ் தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது. தேர்ட் கொஷின் அப்படின்றது வந்து புக்கில் கிடையாது. 4.1 புக்கில் அது எத்தனை கொஷின் இருக்குன்னா 2 கொஷின் இருக்கும் தான் இருக்குது இல்லையா? ஆமாம். ஓகே, 4.1ல் வந்து இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் கொஷின் அது வந்து எங்கே இருக்குதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலி நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே இது சொல்ல மறந்துட்டேன். 4.1லேருந்து இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு சொன்ன ஃபர்ஸ்ட் சம்ஸ் வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா ஆடி ஷர்மாலேருந்து எடுத்தது. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு இப்போ சொன்னேன் இல்லையா? ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆஸ் அண்ட் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ். அது வந்து அதுவுமே ஆடி ஷர்மாலேருந்து தான் எடுத்திருக்காங்க. இவ்வளோ தேர்ட் ஒன்னு சொன்னது தான் உங்களுக்கு வந்து செகண்ட் ஒன்னாக வருது. சரி விடுங்க. இப்போது எக்ஸசைஸ் 4.1 இதுதான் ரியல் எக்ஸசைஸ் 4.1 புக்கில் இருக்க மாதிரி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். சாரி டு கன்ஃபியூஸ், பட் அதுவுமே வந்து உங்களுக்கு ஆடி ஷர்மாவில் இருக்க மெயின் சம்ஸ், அதனால் நீங்கள் அது போடுங்க. இதில் வந்து த காஸ்ட் ஆஃப் அ நோட் புக் இஸ் ட்வைஸ் த காஸ்ட் ஆஃப் பென். ரைட் அ லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள் டு ரெப்ரசன்ட் திஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா லெட் இந்த சம் வந்தாலே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லெட் என்னது த காஸ்ட் ஆஃப் அ நோட் புக். ஸோ ஃபர்ஸ்ட் நோட் புக் சொல்லியிருக்காங்களா? லெட் த காஸ்ட் ஆஃப் நோட் புக் இஸ் ஈக்குவல் டு ₹x அப்படின்னு போட்டுக்கணும். சேம் திரும்பி லெட் த காஸ்ட் ஆஃப்
பென் இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் ஒய் அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, த காஸ்ட் ஆஃப் அ நோட் புக் இஸ். இந்த கொஷினில் இஸ்ஸுன்றதான் கீவேர்ட். இஸ்ஸுனா ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இஸ்ஸுன்றது ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ என்ன, த காஸ்ட் ஆஃப் அ நோட் புக் இஸ், நோட் புக்கோட காஸ்ட் என்னென்னு எடுத்திருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இஸ் அப்படின்னா ஈக்குவல் டு, த காஸ்ட் ஆஃப் அ நோட் புக் இஸ், அது எவ்வளோனா அப்படின்றாங்க. இந்த நோட் புக் எவ்வளோனா, ஸோ அந்த நோட் புக்கோட வேல்யூ போட்டு ஈக்குவல் டு போட்டு ட்வைஸ் த காஸ்ட் ஆஃப் அ பென் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்வைஸ்னா என்ன, 2 டைம்ஸ் அர்த்தம். அப்போ 2 இது ப்ராக்கெட்டில் வந்து ஒய்ன்னு போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2y. அதை நம்மளை லீனியர் ஈக்குவேஷனில் எழுத சொல்லியிருக்காங்கன்றதுனால எக்ஸ், இது வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் -2y ஈக்குவல் டு 0. இங்கே +0 அப்படின்னு நீங்கள் சியோட வேல்யூவாக போட்டாலும் போடலாம், போடலனாலும் ஒன்று தான். பிகாஸ் வந்து ரெண்டுமே ஒரே இதுதான் மீனிங்கிறதுனால நீங்கள் போட்டாலும் போடலனாலும் அது உங்கள் விருப்பம். பட் இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சம். ஓகேவா, இஸ்ன்னு வந்தாலே ஈக்குவல் டுன்னு போடணும். ட்வைஸ் த காஸ்ட் ஆஃப் த பென்னுன்றதுனால நம்ம 2 பென் என்னென்னு எடுத்தோம், ஒய்ன்னு எடுத்தோமா, அதனால நம்ம வந்து ஒய் போட்டிருக்கோம். அதனால தான் 2y அப்படின்னு போட்டிருக்கோம் இங்கே. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதில் செகண்ட் ஒன் வந்து இப்போ நான் போடுறேன், உங்களுக்கே புரியும்னு நினச்சிருக்கேன். இப்போ இதில் இருக்க செகண்ட் சம்லேருந்து நான் 4.1ல் செகண்ட் சம் வந்து ஒரே சம் தான் போடுவேன். பிகாஸ் அதுக்கு முன்னாடியே வந்து நான் நிறைய போட்டேன் இல்லையா, அதுவும் இதுவும் சேம் தான். அதனால் இதுலேருந்து ஒன்று தான் போடுவேன். அதுவும் வந்து லாஸ்ட் ஒன்னாக போடுறேன். 8th ஒன் இருக்கு இல்லையா, 8th ஒன், ஏன்னா அது கொஞ்சம் கிரிட்டிக்கல்ன்றதை விட உங்களுக்கு அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். பிகாஸ் மீதி எல்லாமே வந்து 3 வேல்யூவும் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த சைடு கொண்டு வந்துடணும். ஸோ -2x ப்ளஸ் இங்கே y இல்லைன்றதுனால 0y ப்ளஸ் 5. ஏன்னா இங்கே 5 வந்து ப்ளஸில் இருக்கிறதுனால +5 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் திரும்பி வந்து கம்பேர் வித், அது அப்படியே போட்டு ax ப்ளஸ் by ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுருணும். அப்போ ஏவோட வேல்யூ என்ன, -2, பியோட வேல்யூ 0, அப்புறமா சியோட வேல்யூ வந்து 5. ஓகேவா, அவ்வளோதான் இந்த சம், 8th சம். செகண்ட் ஒன்ல 8th சம் இதுதான். ஸோ மீது எல்லாமே போடுங்க. அப்படி ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கு வந்து நான் தனியாக உங்களுக்கு போட்டு சொல்லித்தரேன். பிகாஸ் இதில் இருக்கிறது எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன்ல, டிஃபிகல்ட்டாக அது எப்படி போடணுன்றதும் ஒரு சம்மா நான் தனித்தனியாக சொன்னேன்றதுனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதோட வந்து நமக்கு எக்ஸசைஸ் 4.1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா, கம்ப்ளீட்டட், முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ் 4.2ல் நான் நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் என் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பாய்.